அனைவருக்கும் வணக்கம். நம்ம குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 15வது மாத கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குபேர கலச அறக்கட்டளை வந்து அடுத்து இன்னும் நம்ம போயிட்டு வளர்ச்சி பாதை நோக்கி போறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அத்தனை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வாடிக்கையாளர் இல்லைன்னா நாம இல்ல அப்படிங்கிற விஷயம் தான். இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அனைத்து குருமார்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசப்போற டாபிக் எந்த டாபிக் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுத்திருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தடை நீக்க லாபம் வர சூட்சும பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு பிரபஞ்சத்தோட அமைப்புனால இன்னைக்கு நம்ம அத பேச இருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிமையா, இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சுத்தி வளைச்சும் பேசாம, அதே சமயம் அவங்களுக்கு அது ஷார்ட்டா புரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ பேச போறோம். இப்ப நான் சொல்லக்கூடிய பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து பொதுவான பலன்கள், பொதுவான பரிகாரங்களே. இத அவங்க தனிநபர் ஜாதகம் மூலியமா கரெக்ட்டா துல்லியமா எடுத்து, அத கரெக்ட்டா நம்ம வழி நடத்தும் பட்சத்துல, அது இன்னும் அக்யூரேட்டா நம்ம வந்து போகும். இப்போ நான் பேசக்கூடிய தலைப்ப நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ஜோதிட மாணவர்களும் அத எடுத்துக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். இப்ப வந்து நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, லாபம். இப்ப நம்ம நம்மளுடைய தலைப்பு என்ன? லாபம் வர சூட்சும பரிகாரம். இப்ப லாபம்னா, எல்லாரும் கண்ண மூடிட்டு ஜோதிடம் தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அடிப்படை படிச்ச அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும். பட் அத எடுக்கலாம். பட் அது மட்டுமே இல்ல. ஏன்னா, லக்னம் நம்ம லக்னத்துக்கு 11ங்கிறது நம்மளுடைய ஆசை. நம்ம தொழில் ஆசையா, காதல் ஆசையா, கல்யாண ஆசையா, இல்ல ஒரு வாகனத்தோட ஆசையா, இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அனைத்தையும் வச்சிருக்கிற இடம் வந்து 11ஆம் பாவகம். ஆனா, தொழிலுக்கு எது அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும். பாவத்புல் பாவம் அப்படின்னு வந்து இத நம்ம பிரிப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அப்படின்னு பார்க்கணுமா? அவங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதி பலமா இருந்தாருன்னா, அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவகத்துக்கு நேர் 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவகம். இப்ப புரியுது இல்லைங்களா? அப்போ தொழில் என்பது எத்தனாம் பாவகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் பாவம். 10ஆம் பாவகத்துக்கு நேர் 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 8ஆ வரும். அப்போ இப்ப நான் பேசக்கூடிய கன்டென்ட்டோட சூட்சமம் 8ஆம் பாவகத்த ஆக்டிவேஷன் பண்றது. ஆனா இத நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 8ஆம் பாவத்த ஆக்டிவேஷன் ஆஹா! அப்படிம்பாங்க. ஏன்னா 8ஆம் பாவகம் அப்படின்னா, நெகட்டிவு, துர்மரணம், தற்கொலை எண்ணங்கள் பிளஸ் விபத்து, ஆயுள் இப்படித்தான் ஒரு சாராரா புரிஞ்சிருக்கு. ஆனா 8ஆம் பாவத்துல தான் அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்கு. புதையல் நிறைஞ்சிருக்கு. லாட்டரி சீட்டு நிறைஞ்சிருக்கு. எதிர்பாராத கிடைக்கக்கூடிய தன லாபங்கள் எல்லாமே 8ஆம் பாவம் தான். ஒருத்தர் திடீர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்டின்னா, அவன் ஜாதகத்துல அவரு ஜாதகத்துல 8ஆம் பாவகம் நெறைய வலுத்திருக்கணும். 8ஆம் பாவத்த வச்சு தான் ஒருத்தருடைய வளர்ச்சிய நம்ம தீர்மானிக்கவே முடியும் அப்டின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம தொழில்ல லாபம் அடையணும் அப்டின்னா, 10ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவகமான 8ஆம் பாவகத்த யாரெல்லாம் கரெக்ட்டா சூட்சமமா பயன்படுத்துறீங்களோ, அவங்களுக்கு வளர்ச்சி. இது ஜாதகத்துல. ஆனா பொதுமக்களுக்கு இது புரியணும் இல்லையா? அப்போ ராசிக்கு நம்ம சொல்லப் போறேன். லக்னத்துக்கும் சொல்லப் போறேன். காலச்சக்கரத்த அடிப்படையா வச்சு சில வழிபாடுகளும், காலச்சக்கரத்த அடிப்படையா வச்சு சில சூட்சும பரிகாரங்களும் சொல்லுவேன். அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும், நல்ல ஒரு யூசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுல காலபுருஷ அடிப்படையில மேஷ லக்னமா நீங்க இருந்தாலும் சரி, மேஷ ராசியா நீங்க இருந்தாலும் சரி, மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி யார் இருந்தாலும் சரி, அவங்க எந்த தெய்வத்த கெட்டியா புடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு நேர் 8ஆம் பாவகம் எதுங்க? விருச்சிகம் தான். விருச்சிகத்த நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா வளர்ச்சி. சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம். மேஷ லக்னத்துக்காரங்க அல்லது மேஷ ராசிக்காரங்க, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துக்காரங்கள கூட வச்சுக்கிட்டா வளர்ச்சி. புரியுது இல்லைங்களா? அடுத்தது விருச்சிகத்தோட ஆக்டிவேஷன் என்ன? அது செவ்வாயோட வீடு. அது நீர் வீடு அப்படிங்கிற காரணத்தினால, நீரோரமா இருக்கக்கூடிய கோவில். முருகனுடைய கோவில். எதுங்க? திருச்செந்தூர் தான். இப்ப இயற்கையாவே மேஷராசி, மேஷ லக்னத்துக்காரங்க திருச்செந்தூர் போயிட்டு வர நல்ல மாற்றங்கள வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க வந்து சந்திப்பாங்க. அப்போ மேஷ லக்னத்துக்காரங்க ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது நல்லாருக்கும். அடுத்தது பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாலும் பலம். ஏன்? விருச்சிகம் இறங்குறது அப்படின்னு சொல்லுவோம். அது விருச்சிகம்னா இருட்டு வீடுன்னு சொல்லுவோம். இப்ப பாதாள செம்பு முருகன் கோவில் வந்து இறங்கி நம்ம உள்ளுக்குள்ள போய் வழிபடக்கூடிய வீடு. அது செவ்வாயோட வீடு. அப்போ பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு இந்த ராசி லக்னத்துக்காரங்க போயிட்டு வந்தாங்கன்னா, மிகப்பெரிய யோகத்த வந்து அவங்க அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அப்ப செவ்வாயோட ஆக்டிவேஷன அவங்க பண்ணணும்.
பங்காளி 8ன்னா பங்காளி. அப்ப இயற்கை அது செவ்வாயோட வீடாவே வர காரணத்தினால, பங்காளிகள பகச்சுக்க கூடாது. மேஷ லக்னம், மேஷ ராசிக்காரங்க பங்காளி சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். பங்காளிகள ஒற்றுமை வராதுங்கிறது விதி. இருந்தாலும் அது கொஞ்சம் ஒதுங்கி போணுமே தவிர்த்து, அவங்களோட மோதக்கூடாது. மோதுனா இவங்களுக்கு தொழில்ல ஒரு தடைகள அது குடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால, அதுவும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற விஷயத்த எடுத்துக்கணும். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு 8ஆம் பாவகம் காலபுருஷத்துக்கு 9ஆம் பாவகமா வரும். அது குருவோட வீடாக வரும். அப்ப குருவோட வீடா வர்ற காரணத்தாலயும், ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு 10ஆம் இடம் கும்பம், 10ஆம் இடத்துக்கு நேர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. அப்ப ரிஷப ராசியா இருங்க, இல்ல ரிஷப லக்னமா இருங்க, ராமேஸ்வரம். ஏன்? அது தனுசு வீடு. அது மூல நட்சத்திரம் உள்ள வீடு. ஆஞ்சநேயர் உள்ள வீடு. பூராடம் இருக்கிற வீடு. அப்ப இயற்கையாவே அது ராமர் வீடுன்னு நாங்க சொல்லுவோம். அப்போ இந்த ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசி நீங்க இருக்கீங்களா உங்க வீட்ல? தொழில்ல இருக்கிற தடை விலகணும் சார். பொருளாதாரம் வரணும் சார். எங்க சார் போறது? நேரா நீங்க போ வேண்டிய கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் நீங்க போயிட்டு வரும்போது வளர்ச்சி. எப்ப போகணும்? வியாழக்கிழமை அன்னைக்கு போகணும். இப்போ மேஷ லக்னக்கு மேஷ ராசிக்காரங்க திருச்செந்தூர் எப்ப போகணும்? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரங்க 8ஆம் அதிபதியோட கிழமையில போகணும். அப்படிங்கிற காரணத்தினால, குருவோட கிழமையில நீங்க போலாம். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்க அந்த ராமேஸ்வரம் போயிட்டு, அந்த நீர் ஆடிட்டு 22 தீர்த்தத்திலயும் நல்லா குளிச்சுட்டு, அங்க சாமி கும்பிட்டுட்டு, அடுத்த வருஷத்துக்குள்ள எங்க தொழில்ல வளர்ச்சி வரணும்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் வந்து யாராலயும் தடுத்து நிப்பாட்ட முடியாத ஒரு வளர்ச்சிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து வச்சுக்கலாம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் இடம் குருவோட வீடு இருக்கு இல்லீங்களா? அது குருவோட வீடு காலபுருஷனுக்கு 9 இல்லையா? அப்ப தந்தை வழி உறவு. அப்ப தந்தை வழி உறவுன்னு சொல்லுவோம். தந்தை வழிபட்ட தெய்வம். அப்ப அப்பா கும்பிட்டு இருந்த கோயில் எதுவோ, அப்ப அப்பா வழி குலதெய்வம். கல்யாணமான பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாட்ட தந்தை கும்பிட்ட இஷ்ட தெய்வ வழிபாடு. 9ஆம் பாவகம் என்பது இஷ்ட தெய்வம். அப்ப இஷ்ட தெய்வத்த உதாரணத்துக்கு அப்பா முருகன கும்பிட்டுருக்கலாம். இல்ல அப்பா பெருமாள கும்பிட்டுருக்கலாம். அப்பா கும்பிட்ட தெய்வத்த மகனோ, மகளோ கும்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, அதுலருந்து அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்து குடுக்க ஆரம்பிக்கும். இதுல நெருப்பு, நிலமெல்லாம் இருக்கு. அத நான் கடைசியா சூட்சமா ஒரு லைன்ல சொல்றேன். அந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு அது தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம். அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசிக்காரங்க லக்னத்துக்கு 10ஆம் பாவகம் வந்து மீனம். மீனத்துக்கு 11 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மகரமா வரும். மகரம் வந்து சனி பகவானுடைய வீடு. அது மேடு, பள்ளம் நிறைஞ்ச வீடு. அப்ப மிதுன ராசிக்காரங்களோ, அல்லது மிதுன லக்னத்துக்காரங்களோ, என்ன தெய்வத்த கெட்டியா புடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசாணி அம்மன் கோவில். பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவிலுக்கும், அவங்களுக்கும் ஒரு கர்மா தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். அப்போ மகரம்னாலே மாசாணி வீடு. இல்ல சார் ரொம்ப லாங்கா இருக்கும். நாங்க சென்னையில இருக்கோம், இல்ல வெளிநாட்டுல இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சென்னையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏரியால இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தோட கோவில், காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோவில். காடு, வனம் அப்படிங்கிறதும் மகரம் தான். அப்ப வனத்துக்குள்ள இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாட வருஷம் ஒருக்காவாது போயி, பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வரும்போது, நல்ல மாற்றங்கள வந்து அது குடுக்கும். காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம், 8ஆம் இடம் சம்மந்தப்படுற காரணத்தால, ஒரு துர்மரணம் ஆனவங்களுக்கோ, அல்லது ஒரு இறந்தவங்களுக்கோ, ஒரு அனாதை பாடி அடக்கம் பண்றதுங்களுக்கோ, இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்காரங்க கர்மாவுக்கு அதாவது கர்மா நடந்த வீட்டுக்கு இவங்க பர்ட்டிகுலரா ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா, நல்ல மாற்றங்கள வந்து அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்போ மிதுனம் சம்பந்தப்பட்ட கர்ம காரியத்துக்கு உதவி பண்ணுங்க. நல்லா பரிகாரம் வேலை செய்யும். 8ஆம் இடம் சனி சம்பந்தப்பட்டாலே, உடல் ஊனமுற்றோர்களுக்கு இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்காரங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு உணவோ, அல்லது உடையோ, அல்லது தொழிலுக்கு ஒரு உதவியோ, அல்ல பண உதவியோ, ஏதோ ஒரு உதவி நீங்க செய்யும் பட்சத்துல, அவங்க நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சூட்சும பரிகாரங்கள் வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அது செவ்வா உச்சமாகிற வீடாவும் இருக்கிற காரணத்தினாலயும், செவ்வா உச்சமாகிற வீடு சம்மந்தப்பட்டு சனி, செவ்வா சேர்ந்துச்சுனால விபத்து சந்திப்பாங்க. இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம்னாலே விபத்து சந்திக்காம வரவே முடியாது. அப்ப அவங்க என்ன சார் பண்ணா, காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம், இவங்க லக்னத்துக்கு 6ஆம் இடம். இவங்க லக்னத்துக்கு 8ஆம் இடம், காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். அப்ப 6, 8 சம்மந்தப்படும். இவங்க என்ன சார் பண்ணணும்? ரத்த தானம் பண்ணணும். இப்ப மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்காரங்க, தொழில்ல நெறைய போராட்டம் இருக்கா? நீங்க போயி ஒரு அரசு ஆஸ்பத்திரியிலயோ, இல்ல தனியார் ஆஸ்பத்திரியில போயி ரத்த தானம் குடுத்துட்டு வந்து பாருங்க. அன்னையிலிருந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உறுதியா சொல்லிக்க ஆசைப்படுறேன். அத நம்ம பண்ணலாம். அல்ல ரத்தம் குடுக்க முடியல சார். கோவில் கட்டுறதுக்கு செங்கல் வாங்கி குடுங்க. ஒரு பழமையான கோயில் போயி நீங்க சுத்தம் பண்ணிட்டு வாங்க. ஒரு பழமையான கோயில் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலே, மகர சம்மந்தப்பட்டாலே, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய கோவில், அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய பள்ளிக்கூட, ஒரு ஸ்கூல் கூட பராமரிங்களேன். ஒண்ணும் தப்பில்லையே. அங்க போய் நீங்க பண்ணக்கூடிய ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரமும்
மிதுனத்துக்கு வேலை செய்யும். கடகம். கடக லக்னம் அல்லது கடக ராசியா நீங்க இருக்கீங்க. இருக்கீங்க அப்டின்னா, அவங்க லக்னத்துக்கு 8ஆம் பாவகம். இவங்க லக்னத்துக்கு 10 மேஷம், மேஷத்துக்கு 11, கடகத்துக்கு 8. அப்ப 8 சம்மந்தப்படும்போது அது கும்பம். கும்பம்னா கும்பாபிஷேகம். கடக லக்னம், கடக ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க போய் ஒரு கும்பாபிஷேகத்துல கலந்து வந்து பாருங்க. அன்னையிலிருந்து வளர்ச்சி. அப்ப கும்பாபிஷேகத்துல போய் கலந்துக்கிறது, கும்பாபிஷேக தீர்த்தத்த அவங்க தலையில நெனச்சுக்கிறது, கும்பாபிஷேகத்துக்கு விரதம் இருந்து வேலை செய்யறது, நல்ல மாற்றங்கள குடுக்கும். கும்பகோணம். கும்பம்னாலே கும்பகோணம் தான். அப்ப கும்பகோணத்துல ஒரு டைமாவது போயிட்டு வரணும் வருஷம் ஒருக்கா. அங்க என்ன கோயில் சார் போனா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடக லக்னத்துக்கு நேர் 8 கும்பம். கும்பத்தோட முழு நட்சத்திரம் சதயம். திருநாகேஸ்வரம். அப்ப திருநாகேஸ்வரம் நீங்க போயிட்டு வரும்போது, மிகப்பெரிய மாற்றங்கள இந்த கடக லக்னத்துக்காரங்களும், கடக ராசிக்காரங்களும் வந்து சந்திச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடக லக்னம் ஹோட்டல் ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாரு. நல்ல பீக்ல போயிட்டு இருந்தது. அப்படியே டக்குன்னு ஸ்லோ ஆயிருச்சு. அவங்கள இத ரெஃபர் பண்ணி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, மிகப்பெரிய லாபத்த வந்து அவர் அடைஞ்சாரு. இப்ப 2 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனால இந்த கடக லக்னம், கடக ராசி சம்மந்தப்படுறவங்க, கும்பகோணம் திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா, நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிற கோவிலுக்கு, உங்கனால முடிஞ்ச உதவி அல்லது கோம பொருட்களோ, என்ன வாங்கி குடுக்கலாங்கிற விஷயத்த உங்களால சக்திக்கு முடிஞ்சது பண்ணி குடுங்க. நல்ல மாற்றங்கள வந்து அது சந்திக்கும். ஆனா கடக லக்னத்துக்காரங்க தொழில்ல ஜெயிக்கணும்னா, போக வேண்டிய கோயிலும் சொல்லியிருக்கேன். பண்ணக்கூடிய வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னம், சிம்ம ராசி. சிம்ம லக்னத்துக்காரங்க அல்லது சிம்ம ராசிக்காரங்க, அவங்க லக்னத்துக்கு 10 ரிஷபம், ரிஷபத்துக்கு 11 மீனம். மீன சம்பந்தப்படுது இவங்க லக்னத்துக்கு 8ஆ வருது இல்லைங்களா? அது நீர் வீட சம்பந்தப்படுது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓடையா இருக்கலாம், அல்லது வாய்க்காலா இருக்கலாம், அல்லது ஆறா இருக்கலாம். எங்கேயோ நீரோட இருக்கிற இடத்துல மீன் இருக்கணும். அந்த மீனுக்கு உணவு குடுக்கணும். இப்ப சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரங்க மீனுக்கு ஒரு உணவு குடுத்து பாருங்க. இல்ல வீட்ல மீன் தொட்டி வச்சு பாருங்க. அன்னையிலிருந்து வளர்ச்சி வரும். அடுத்தது மீனுக்கு உணவு குடுக்க ஒரு பொறி கொண்டுட்டு போய் நீங்க போட்டுட்டு வரீங்க. நல்ல மாற்றங்கள வந்து அது சந்திக்கும். காலபுருஷத்துக்கு அது 12ஆம் இடம் சம்மந்தப்படுற காரணத்தினால, இவங்க லக்னத்துக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்படுற காரணத்தினால, அது குரு வீடா இருக்கிற காரணத்தினால அரசு ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கோ, அல்லது முதியவர்களுக்கோ, அதாவது தனியா இருக்கிறவங்களுக்கோ, காலணி வாங்கி தரலாம். 8, 12 சம்மந்தப்பட்டுச்சுனாலே செப்பல்ன்னு சொல்லுவோம். இப்ப செப்பல் வாங்கி இந்த சிம்மராசி, சிம்ம லக்னத்துக்காரங்க ஒரு தானமா குடுத்தாங்கன்னா, அவங்க தொழில்ல மிகப்பெரிய மாற்றங்கள வந்து சந்திப்பாங்க. 8, 12 சம்மந்தப்படுற காரணத்தினாலயும், மீன சம்மந்தப்பட்டாலே ஆனந்த பத்மநாப சாமி கோவில். ஏன்? அது ரகசியம் நிறைஞ்ச கோவில். எவ்வளோ பணம், எவ்வளோ நகை இருக்குன்னு ஒரு அறைய திறக்காத அறையெல்லாம் இருக்கு இல்லீங்களா? இப்ப சிம்ம லக்ன, சிம்ம ராசிக்காரங்க கேரளா மாநிலத்தில இருக்கக்கூடிய ஆனந்த பத்மநாப சாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அனுபவத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்கற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்போ சிம்ம லக்ன, சிம்ம ராசிக்காரங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, மிகப்பெரிய யோகத்த வந்து அவங்க குடுக்கும். என்ன கிழமை போகணும்? வியாழக்கிழமை தான் போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அடுத்தது கன்னி லக்னம், கன்னி ராசிக்காரங்க. கன்னி லக்னம், கன்னி ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா மிகப்பெரிய மாற்றத்த குடுக்கும்? அதாவது தொழில் தடைய நீக்கக்கூடிய கோவில். இது மாரி திருமண தடைக்கு வேற இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்கு வேற இருக்கு. பணம், பொருளாதார பிரச்சனைக்கு வேற இருக்கு. புரியுது இல்லைங்களா? கன்னி லக்னத்துக்காரங்களுடைய தொழில்ல லாபம் வரணுமா? மேஷம். மேஷம் பழனிமலை முருகன். அப்ப கன்னி லக்னத்துக்காரங்க பழனிமலை முருகன் கோவிலுக்கு தொழில் தடை நீங்கிறதுக்காக அங்க போய் வேண்டிட்டு வந்தாங்கனாலும், இல்ல அங்க போயிட்டு தங்கத்தேர் இழுத்துட்டு வந்தாங்கனாலும், மிகப்பெரிய மாற்றங்கள, வளர்ச்சிய அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடம். அது கன்னி லக்னத்துக்கு 10 மிதுனம், மிதுனத்துக்கு 11 தான் மேஷம். மேஷம் சம்மந்தப்பட்டு காலத்துக்கு ஒண்ணும் இல்லையா? மொட்டை, லக்னம், லக்னத்த மாத்தணும். அப்போ கன்னி லக்னத்துக்காரங்க மிகப்பெரிய கனவுல இருக்கா சார். தொழில் டோட்டலா முடங்கியிருக்கு சார். பழனி போயி முருகன முருகனுக்காக உங்களுடைய முடி, காணிக்கைய குடுத்துட்டு வந்து பாருங்க. மிகப்பெரிய வளர்ச்சிகள் வந்து காத்துட்டு இருக்கு. அப்ப லக்னத்த ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்ப தொழில் தடை நீங்கிறதுக்கு முடி குடுக்கக்கூடிய பரிகாரம் எங்க பண்ணணும்? பழனி மலையில அவங்க பண்ணி நெறைய பேர் அவங்களும் கடன்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. தொழில்ல தடை இருந்தும் மீண்டு வந்திருக்காங்கற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இத நம்ம பண்ணலாம். அடுத்தது துலா லக்னம், துலா ராசி. துலா லக்னத்துமா இருக்கலாம். அல்லது துலா ராசியா இருக்கலாம். அவங்க போக வேண்டிய கோவில் என்ன சார் கோவில்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா துலா ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடகம்.
கடகத்துக்கு 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபம். துலா ராசிக்கு நேர் 8ஆம் இடம் வந்து என்னது ரிஷபம் வருது இல்லையா? அது குருவாயூரப்பன்னு சொல்லுவோம். ஏன்னா சுக்கிரனோட வீடு. அங்க முழு நட்சத்திரம் யாரு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் வந்து சம்மந்தப்படும். ரோகிணின்னா கிருஷ்ணர் இல்லைங்களா? அப்போ கிருஷ்ணனோட அமைப்பு சம்மந்தப்படுற காரணத்தினால, அவங்க வருஷம் ஒருக்காவாவது குருவாயூர் போயிட்டு வரலாம். துலாம் வீடா இருக்கு இல்லையா? எடை இல்லையா? அப்ப எடைக்கு எடை என் தொழில்ல லாபம் வந்தோனே, இங்க கோயிலுக்கு வந்து எடைக்கு எடை இவ்வளோ குடுக்குறோம். இல்ல சர்க்கரை வாங்கி குடுக்குறோம் அப்படின்னு, நீங்க துலா லக்னத்துக்காரங்க இத வழிபட வச்சுட்டு, தானமா ஒரு எடைக்கு எடை குடுக்கக்கூடிய பரிகாரம் வந்து, துலா லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிய எந்த விதத்திலயும் தடுக்காது. குடுத்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசி சம்மந்தப்படுறீங்கன்னு வச்சுப்போமே. அவங்க லக்னத்துக்கு 10 சிம்மம், சிம்மத்துக்கு 11 மிதுனம். விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு நேர் 8ஆம் பாவகம் எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனம் தான் சம்மந்தப்படும். மிதுனம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும், என்னுடைய அமைப்புல பொறுத்தவரைக்குமே திருப்பதி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புதனோட வீடு. அங்க திருவாதிரை நட்சத்திரம் முழுசா சம்மந்தப்படுது. மலை, மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்போ விருச்சிக லக்னத்துக்காரங்க திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள வந்து அது சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. மிதுன லக்னம் அல்லது விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிதுனம் சம்மந்தப்பட்டாலே பெருமாள் வழிபாடு, அங்க முழு நட்சத்திரம் திருவாதிரை, மேற்கு பார்த்த சிவன் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்ப கிழக்கு முகமா பார்த்திருக்கிற சிவன விட, மேற்கு முகமா பார்த்த ஒரு சிவன் வழிபாட்டுக்கு பிரதோஷமோ, அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ மாசத்துல 1 நாளாவது நீங்க போயிட்டு வந்து பாருங்க. அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அப்போ மேற்கு பார்த்த சிவன கும்பிடணும். அடுத்தது திருப்பதி பெருமாள வந்து நம்ம கும்பிடும்போது, விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகத்த வந்து அது கட்டாயம் வந்து குடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது புதனோட வீடு இல்லைங்களா? படிக்கிற பசங்களுக்கு நோட்டு, இல்ல படிக்கிற பசங்களுக்கு நோட்டு புக்கு, படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு பேனா, உங்களால முடிஞ்சத நீங்க வாங்கி குடுக்கும்போது, அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் குடுக்கும். இப்ப வயசான அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு செல்ஃபோன் இல்ல. மிதுனம் காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம் இல்லையா? ஒரு செல்ஃபோன் ஒரு ரூ. 1000 ரூ. 1500 போட்டு சின்னதா ஒரு மொபைல் வாங்கி, நீங்க ஒரு வயசான அம்மாவுக்கு வாங்கி குடுங்க. இல்ல வயசான பெரியவருக்கு வாங்கி குடுங்க. அதுக்கு மாசம் ரீசார்ஜ் கூட பண்ணுங்க. ஒண்ணும் தப்பில்ல. ஒரு ரூ. 150 ரீசார்ஜ் வருமா? ஒண்ணும் தப்பே கிடையாது. உங்க கம்பெனில வேலை செய்ற வாட்ச்மேனா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க ஒரு செல்ஃபோன் வாங்கி குடுங்க. சின்ன செல்ஃபோன் தான். இந்த விருச்சிக லக்னம் மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கீங்களா? ஒரு செல்ஃபோன் வாங்கி குடுங்க. சிம்பிளா இருக்கீங்களா? ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. ஒரு வயசானவங்களுக்கு. புரியுது இல்லையா? இப்ப விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரங்க இந்த பரிகாரங்கள பண்ணி பாருங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு காத்துட்டு இருக்குங்கிற விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அடுத்தது தனுசு லக்னம், தனுசு ராசி. தனுஷுக்கும் லக்னம் அல்லது ராசியா யார் இருந்தாலும் சரி, அவங்க லக்னத்துக்கு நேர் 8ஆம் இடம் கடகம். தனுசுக்கு 10 கன்னி. கன்னிக்கு நேர் 11 எது அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா, கடகம் தானே சம்மந்தப்படும். கடகம் சம்மந்தப்பட்டாலே நான் சொல்லக்கூடிய ஒரே கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான். மிகப்பெரிய மாற்றத்த வந்து கிடைக்குது. ஏன்னா கடகம்னா முழு சந்திரனோட வீடு. அது நீர் வீடு. ஆற்றோரமா இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவில் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அங்க ஆயில்யம் ஆயில்யம்னா புதன், மாரி. புதன்னா 2ன்னு அர்த்தம். அப்போ மாறி, மாறி வர்றது. அப்ப மாரியம்மன், சமயபுர மாரியம்மன் அப்படின்னு கோயில் வந்து தனுசு லக்னத்துக்காரங்க போயிட்டு வரும் பட்சத்திலயும், தனுசு ராசிக்காரங்க போயிட்டு வரும் பட்சத்திலயும் நல்ல மாற்றங்கள குடுக்கும். அவங்க 8ஆம் பாவகமாவே நீர் வீடா வர்ற காரணத்தினால, ஆற்றோரமா இருக்கிற எந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி வந்துரும். அதனால சமயபுரம் போக முடியல. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றோரமா இருக்கக்கூடிய அம்மன் வழிபாட்டு ஸ்தலங்கள அவங்க பண்ணும்போது நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து அது குடுக்கும். காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் இவங்க லக்னத்துக்கு 8 10க்கு 8 வருது இல்லையா? தாய மதிக்கணும். தாய நல்லா கவனிச்சுக்கணும். தாய்க்கு உணவு குடுக்கறது. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயரத்த தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய எல்லாருமே தாய வணங்கணும். எல்லாருமே அம்மாவ பார்த்துக்கணுங்கிறது இது விதி. பர்ட்டிகுலரா இந்த தனுசு லக்னம் சம்மந்தப்படுது. இல்ல ஏதோ மனைவி பிரச்சனை, தனி குடித்தனமா இருக்காங்க. அம்மாவ போய் பார்க்க முடியல. அம்மாவ பார்க்காம, அம்மாவ பிரிஞ்சு போனீங்கன்னா, உங்களுக்கு தொழில்ல ஒரு லாக் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, மிகப்பெரிய யோகத்த வந்து அது வந்து குடுக்கும். தாயோட நெருங்கி இருக்கணும். தாயோட இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இத நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அடுத்தது மகர லக்னம் அல்லது மகர ராசின்னு வச்சுப்போமே. அவங்க லக்னத்துக்கு 10ஆம் இடம் எதுங்க? துலாம். துலாத்துக்கு 11ஆம் இடம் எதுங்க? சிம்மம். இப்ப மகர லக்னம், மகர ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க வழிபட வேண்டிய கோவில் எது அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன். கிரிவலம். எழுதி வச்சுக்கங்க. மகர லக்னம், மகர ராசிக்காரங்க திருவண்ணாமலை கிரிவலம் வந்து நீங்க
மாசம் மாசம் முடிஞ்சா பௌர்ணமி அன்னைக்கோ, இல்ல இடையிலயோ ஞாயிற்றுக்கிழமைனாலோ போங்க. அது மிகப்பெரிய மாற்றத்த வந்து அது வந்து குடுத்துட்டே இருக்கு. அப்ப எல்லாரும் கிரிவலம் போனாலும் வளர்ச்சி. இந்த மகர ராசி, மகர லக்னத்துக்காரங்க போயிட்டு வந்தா மிகப்பெரிய வளர்ச்சி தொழில் ஸ்தானத்துல வெற்றிக்கு. அப்படிங்கிற காரணத்தினால, நீங்க தொழில் தடை நீக்கணும் அப்படின்னு அங்க போலாம். தீப வழிபாடு பண்ணலாம். சிம்மம்னா மலை. மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் கோவில். நம்ம திருப்பூர் கொங்கு பெல்ட்ல இருக்கீங்க யாராவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் மலை போயிட்டு வரலாம். சிவன் மலை போயிட்டு வந்தாலும், அதுக்கான ஒரு நிகர் வந்து நிச்சயமா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப மலை மேல் இருக்கக்கூடிய முருகன், மலை மேல் இருக்கக்கூடிய ஈஸ்வரன், கைத்தமலை, சென்னிமலை இது எல்லாமே நம்ம ஏரியா மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்ப மகர லக்னத்துக்காரங்களுக்கு இத பயன்படுத்திக்கலாம். அது காலபுருஷத்துக்கு 5வது வீடு இவங்க லக்னத்துக்கு 8ஆ இருக்கு இல்லையா? இருதய ஆப்பரேஷன் நடந்தவங்க, அல்லது இருதய நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி இந்த மகர லக்னத்துக்காரங்களோ, மகர ராசிக்காரங்களோ பண்ணுனாங்கனாலோ, குழந்தை இல்லாத ஒரு முதிய தம்பதி இருப்பாங்கல்ல, குழந்தை இல்ல, வயசானவங்களா இருக்காங்க, 85 வயசு வந்துருச்சு, யாருமே அவங்களுக்கு இல்ல. ஒரு சப்போர்ட், ஒரு மாடல் சப்போர்ட்டா மாசம் ஒருக்கா சின்ன ஒரு உதவி பண்றது. எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போனா சொல்லுங்க நாங்க கூட்டிட்டு போறோம்ன்னு சொல்றது. இந்த மாரி யாரும் இல்லாத குழந்தை இல்லாதன்னு வச்சுக்கங்க. இல்ல குழந்தை இருந்து கவனிக்கல. ஆனா தனியா அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளையன்ட் மகர லக்னம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ரொம்ப தட. அவரு நம்ம ஏரியா தான். நான் அதே ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவங்க இருக்காங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்க வந்து குப்பை அள்ளக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மா. நான் சொல்லி அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்டேங்க. எனக்கு தகவல் வந்துச்சு. நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்காவது கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்களேன்னு சொன்னேன். அதே மாரி அவரு பார்க்காம நம்ம சொன்ன மரியாதைக்காக அவருடைய கார் எடுத்துட்டு போயிட்டு, அவங்கள ஒரு எந்த விதமான சங்கடமும் இல்லாம கார்ல ஏத்திட்டு, கொண்டுட்டு போயி அந்த ஹாஸ்பிட்டல்ல எறக்கி விட்டுட்டு, அதாவது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல எறக்கி விட்டுட்டு, கையில ரூ. 1000 பணமும் குடுத்துட்டு, "பாத்துக்கங்கம்மா, எதான்னா ஐயாட்ட சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல சொல்லிட்டு அவரு வந்துட்டாரு. ஆனா வந்து அதிகபட்சம் 3 வாரம். 3 வாரத்துல அவருக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சு. தொழில்ல முடங்குன ஒரு விஷயம் ஜெயிச்சாரு. ரொம்ப சின்ன பரிகாரம் தான். பெரிய அளவு செலவே பண்ணாம அவருக்கு அந்த தடை வந்து நீங்குச்சு. அப்ப அது தேவை இறைவனோட பிராப்தம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள அவங்க கேட்டு செய்யக்கூடிய விஷயம். இவ்வளவுதான் விஷயம். நீங்க எங்க வேணாலும் ஜாதகம் பாருங்க. ஆனா ஒரு ஜோதிடர் சொல்ற விஷயத்த ஒரு எளிமையா செய்யுங்க. அது நல்ல யோகத்த வந்து அது குடுக்கும். இப்ப மகர லக்னம், மகர ராசிக்காரங்க ஒரு முதியவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு முதியவர்களுக்கு செய்யலாம். ஏன்னா மகரமே தத்து வீடு தான். இங்க ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த பரிகாரம் பண்ணும் பட்சத்துல எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது கும்ப ராசி அல்லது கும்ப லக்னமா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. அவங்க லக்னத்துக்கு 10 விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 11 எது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, கன்னி சம்மந்தப்படும் இல்லையா? அப்ப கும்ப லக்னக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க சப்த கன்னிமார் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள வந்து குடுக்கும். அப்போ அந்த காலத்துல பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பராயன் கன்னிமாத்தா 7 கன்னிமார் வச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு புடவ சாத்தி, சர்க்கரை பொங்கல் வச்சு வேண்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கும். அப்ப இந்த லக்ன ராசிக்காரங்க வந்து கன்னி சப்த கன்னிமார் வழிபாடும் அல்லது சப்த கன்னிமார்ல ஒண்ணா இருக்கக்கூடிய வராகி அம்மன புடிச்சுக்கிட்டீங்கனாலும், உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பா இருக்கு. கன்னியாகுமரின்னு சொல்லுவோம். அப்ப கன்னி சம்பந்தப்பட்டாலே கன்னியாகுமரி. அப்ப கன்னியாகுமரி போயிட்டு, அங்க இருக்கிற தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வர்றது, அங்க போய் நம்ம சன்ரைஸ பார்க்கறது, அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்த வந்து அது குடுக்கும். அப்ப கும்ப லக்னமா இருக்கீங்க, கும்ப ராசியா இருக்கீங்க, இத பண்ணலாம். கன்னி சம்பந்தப்பட்டுச்சுனாலே கன்னிம தெய்வம்ன்னு சொல்லிட்டோம். இப்ப 7 கன்னி பெண்களுக்கு வீட்டுக்கு வர வச்சு, ஒரு விருந்து பண்ணி, அவங்களுக்கு புடிச்சத சாப்பாடு செஞ்சு, ஒரு வருஷம் ஒருக்கா, இல்ல 2 வருஷத்துக்கு ஒருக்கா, அந்த குழந்தைகள வீட்டுக்கு கூப்ட்டு, என்னமோ நான்வெஜ்ஜோ, அசைவம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ, அது ஐஸ்கிரீம், சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கி ஒரு விருந்து வச்சு பாருங்க. கும்ப லக்னம், கும்ப ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்த வந்து அது கட்டாயம் வந்து குடுக்கும். மீன லக்னம் அல்லது மீன ராசிக்காரங்க. மீன லக்னமா இருக்கீங்க, அல்லது மீன ராசியா இருக்கீங்க. அவங்க லக்னத்துக்கு 10ஆம் பாவம் எதுன்னு போய் பார்த்தீங்கன்னா, தனுசு. தனுசுக்கு 11ஆம் பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, துலாம். அப்ப மீன ராசியா இருக்கேன், இல்ல மீன லக்னமா இருக்கீங்க. அவங்க லக்னத்துக்கு நேர் 8வது வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, துலாம் வரும். இவங்களும் குருவாயூரப்பன், திருச்சி, ஸ்ரீரங்கம். இந்த 2 கோவிலுமே இந்த மீன லக்ன, மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். குறிப்பா என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. பேரு லட்சுமணன். மீன லக்னம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல ஒரு டைம் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி தான் குருவாயூர் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்ப கார் எடுத்திருக்காரு. தொழில டெவலப் பண்ணியிருக்காரு. நல்ல மாற்றங்கள வந்து சந்திச்சிருக்காரு. அப்ப மீன லக்னத்துக்காரங்களுக்கு அ குருவாயூரப்பன் கோயில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள வந்து அது வந்து குடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மாற்று கருத்து இல்ல. அப்போ மீன லக்னம், மீன ராசி யார் இருந்தாலும் சரி, அவங்க போயிட்டு வரக்கூடிய விஷயம் என்ன கோயில் நம்ம போயிட்டு வந்தா நல்லது அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா, குருவாயூரப்பர் போயிட்டு வர்றது நல்ல விஷயம்.
திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னாலும் நல்ல விஷயம். அடுத்தது கோயிலுக்கு போ முடியல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க. மார்க்கெட்ல தெராசு வச்சுட்டு ஒரு வயசானவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதாவது எடை போடுற தெராசு வச்சிருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர்லாம் இல்லாம. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு நான் ஒரு கஸ்டமருக்கு சொன்ன பரிகாரம் வந்து, "நீங்க மார்க்கெட் போகணும். ஓகே ஐயா, போங்க." போறேன்யா. போயிட்டு ஒரு 1 கிலோ தக்காளி வாங்குங்க. அப்ப தக்காளி சம்திங் கம்மியா தான் ரேட் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஒரு ரூ. 50ன்னு வச்சுக்கங்க. ரூ. 50க்கு வாங்குங்க. ஓகேங்க. வாங்கிட்டு ரூ. 100 அவங்களுக்கு குடுங்கன்னேன். 2 மடங்கா நீங்க திருப்பி குடுங்க அப்டின்னேன். சரிங்க. ஓகே. நான் சொன்னதுக்காக செஞ்சாங்க. அப்போ வயசான அம்மா போயிருக்காங்க. அந்த அம்மா தட்டு தடுமாறி தெராசுல போட்டு கை நடுங்க போட்டுருக்காங்க. அதுல 1 கிலோ போட்டுட்டு ரூ. 50 சமையல் குடுத்து சொல்லியிருக்காங்க. இவரு திருப்பி ரூ. 100 அவருக்கு குடுத்துட்டு, திரும்பி பக்கம் வந்துட்டாரு மனுஷன். என்ன சில்லறை எடுக்கிறதுக்குள்ளயே இவரு பாட்டுக்கு வந்துட்டாரு. அந்த அம்மாட்ட சொல்லாம கூட. ஏன்னா, சொன்னா வயசானவங்கல்ல. இல்ல இல்லன்னு வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர். அப்படிங்கிற காரணத்துக்காக. ஆனா, அவருக்கு நல்ல மாற்றம் கிடைச்சது. அப்போ மீன லக்னத்துக்காரங்க தெராசு வச்சு தொழில் பண்ணக்கூடிய வயதானவர்களுக்கு உதவி பண்ணலாம். அல்லது இரும்பு கடை வச்சிருக்காங்க. ஒரு வயசானவர் இருக்காரு. பேரம் பேசாம அவர்ட்ட ஒரு பொருள நீங்க ஏதாவது புடிச்ச பொருள் எது பழைய பொருள் ஏதாவது தேவைப்படுது வாங்கிட்டு வாங்க. மிகப்பெரிய யோகத்த வந்து அது கண்டிப்பா குடுக்கும். அப்ப மீன லக்னம், மீன ராசிக்காரங்க இந்த பரிகாரங்கள அவங்களுக்கு பண்ணும் பட்சத்துல மிகப்பெரிய யோகத்த வந்து அது குடுக்கும். இப்போ 12 லக்னத்துக்காரங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்ப ஜெனரலான ஒரு விஷயத்த மட்டும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாரி ஏற்கனவே எல்லாத்துக்கும் நான் சொன்ன விஷயம். இருந்தாலும் இந்த புதிய ஜோதிட ரகசிய சேனல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க என்ன ராசியா இருந்தாலும் சரி, இந்த ராசிக்கான பொருள நீங்க கோயிலுக்கு போம்போது வாங்கிட்டு போனீங்கனாலோ, கோயிலுக்கு தானமா குடுத்தீங்கனாலோ, உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். எப்படி சார்? சிம்பிள். நீங்க மேஷ ராசியா இருந்தாலும் சரி, சிம்ம ராசியா இருந்தாலும் சரி, தனுசு ராசியா இருந்தாலும் சரி. மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு வீடு, நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். இப்ப நெருப்பு தானமா குடுக்கணும். நெருப்பு எப்படி சார் தானமா குடுக்குறது? நீங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலும் சரி, வேற எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, தீப்டி, சூடம், அணையா விளக்கு, அதுக்கப்புறம் ஹோம பொருட்களுக்கு தேவையான விஷயங்கள். மொத்தத்துல தீபம் போடுறது, தீபம் வாங்கி குடுக்குறது. நெருப்ப நீங்க நெருப்பு தத்துவத்த தானமா குடுங்களேன். மிகப்பெரிய யோகத்த குடுக்கும். இப்ப மேஷ லக்னம், மேஷ ராசியா இருந்தாலும் சரி, சிம்ம லக்னம், சிம்ம ராசியா இருந்தாலும் சரி, தனுஷ் லக்னம், தனுஷ் ராசியா இருந்தாலும் சரி, நெருப்பு தானமா குடுக்க, குடுக்க மிகப்பெரிய மாற்றத்த வந்து அவங்க சந்திப்பாங்க. இல்ல சார் ரிஷப லக்னமா இருக்கும். கன்னி லக்னமா இருக்கும். இல்ல ரிஷப லக்னம், கன்னி, மகரம் ராசி அல்லது லக்னமா இருக்கீங்க அப்படிங்கிற மாரி இருந்தால், ராசியா இருந்தாலும் சரி, என்ன சார் பண்ணலாம்னா, நிலத்தத்துவம் இல்லையா? கோவில்ல போய் மரம் நட்டு வைக்கிறது, அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊத்துறது, செடி வாங்கி அங்க வைக்கிறது, ஜெனரலாவே குலதெய்வத்தோட கோயில் மண்ண இந்த 3 லக்னம் அல்லது 3 ராசிக்காரங்க வீட்ல வைக்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறுகளும் இல்ல. எந்த விதிக்கும் உள்ள அடங்கவே மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க எந்த கோயில் மண் வேணாலும் வீட்ல வைக்கலாம். இந்த மண்ணு லக்னம் இயற்கையாவே உங்களுக்கு இருக்கு. மண்ணு அவங்களோட பேசும். மண்ணு முதலீடுன்னே இருக்கு. அப்போ இந்த ராசி லக்னத்துக்காரங்க இந்த விஷயத்த அவங்க பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்த வந்து அது குடுக்கும். சார் மிதுனம் ராசியா இருக்கேன் சார். இல்ல மிதுனம் லக்னமா இருக்கேன் சார். அது காற்று வீடு. மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 ராசிக்காரங்க, லக்னக்காரங்க இருந்தாலும் சரி, தப்பு கிடையாது. இந்த ராசியில லக்னக்காரங்க காற்ற தானமா குடுக்கணும். காற்ற எப்படி சார் தானமா குடுக்குறது? ஃபேனுங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு கோயிலுக்கு ஃபேன் வாங்கி குடுத்தாலும் சரி. ஒரு ஸ்கூலுக்கு ஃபேன் வாங்கி குடுத்தாலும் சரி. ஒரு ஃபேன் ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு ஃபேன் வாங்கி குடுங்க. நல்ல யோகத்த குடுக்கும். ஸ்மெல் இல்லையா? அப்போ ஒரு பூ வாங்கி குடுக்குறது, சாமிக்கு பூ வாங்கி குடுக்குறது, ஊதுபத்தி வாங்கி குடுக்குறது, தூபக்கால் போடுறது, சாம்பிராணி புகை போடுறதுன்னு இந்த ராசிக்காரங்க வந்து நீங்க புகை போடக்கூடிய விஷயங்கள கோவிலுக்கு நீங்க வாங்கி குடுக்கும்போது, அது மிகப்பெரிய யோகத்த வந்து அது கட்டாயம் வந்து குடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப இந்த ராசிக்காரங்க இந்த விஷயங்கள பண்ணும்போது, நல்ல யோகத்த வந்து அது வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீர் ராசி. கடகம், விருச்சிகம், மீனம். இந்த ராசி அல்லது லக்னமா இருக்க சார். நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. கடகம்னா நீர் சொல்லிட்டோம் இல்லையா? ராசி, லக்னம் இருந்தாலும் சரி. கோயிலுக்கு போறீங்க. பால் வாங்கிட்டு போலாம். பன்னீர் வாங்கிட்டு போலாம். அபிஷேகம் பண்ணலாம். ஆற்றோரமா இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீர் தானமா குடுக்கணும். கோயிலுக்கு தண்ணீர் பாக்கெட் வாங்கி குடுத்தாலும் சரி. தண்ணீர் பாட்டில் வாங்கி குடுத்தாலும் சரி. தண்ணீர நீங்க தானமா குடுக்க, குடுக்க, குடுக்க மிகப்பெரிய மாற்றங்கள நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அப்ப இந்த 3 நீர் ராசிய கொண்டவங்க இந்த வழிபாடுகள நீங்க தொடர்ச்சியா பண்ணும்போது நல்லாருக்கும். இப்ப லக்னத்துக்கு 11 நம்ம சொல்லியிருக்கோம். தொழில் தடைய நீக்கிறதுக்கு சூட்சமா இருக்கிற பரிகாரங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதே போல அடுத்தடுத்த ஒரு கருத்தரங்கம், அடுத்தடுத்த ஒரு பதிவுல இன்னும் சில சூட்சும பரிகாரங்களோட உங்கள சந்திக்க நான் வருவேன். ஃபோன் நம்பர் 9787779954 இந்த நம்பரு. முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியாத சூழ்நிலை வரும். ஏன்னா, ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது. WhatsAppல மெசேஜ் போடுங்க.
அதுக்கு பார்த்துட்டு கட்டாயம் நான் ரிப்ளை தருவேன். ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி யாரும் சங்கடப்பட்டுக்க வேணாம். இது என்னோட வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும், நண்பர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்க தாழ்மையான வேண்டுகோள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜோதிட வசீகரன் எஸ். குமார். நன்றி, வணக்கம்.